மூஷிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வேறற என்னை விழுங்கும் தெய்வீக வேழரமண நமோ நமோ. வாரணனானனாகி என்னுள் தடைவாதனை தீர்ப்போய் நமோ நமோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி வாயுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான். வெருளப்பட்டு விழிகண் குருடாய் விழியும் காலவஜான இருளுக்கிடையன் இதயச் சுடராயிருந்த நியல்வை ஒளிர்வித்தான். மருளை கடியும் மணிமந்திரமும் மணிமகடன் கூறும் அருளுக்கேதான் பயப்பட்டார் போன்றடிமைப்பட்டேன் அரணானே. ஒருமைக்கல்ல இருமைக்கல்ல உழுவல் சேரும் எழுமைக்கும் உரிமை கழுமலுற்றாற் போல உவகை ஊட்டி உரை செய்தான். ஒருமைக்குரியோன் உணர்வேங்கடன் தன்னுழையோரிடத்து பாராட்டவ் அருமைக்கேதான் மயப்பட்டாற் போன்றடிமைப்பட்டேன் அரணானே. எழிலுக்கொரு பேர் எல்லை எனவே இமையாதென் கண்ணினை நோக்க குழக கோலம் கொண்டென் உயிரை கோல விழியால் குழைவித்தான். விழவுக்கென மெய்யடியர் வேட்கை மிக்கூர்கன வேங்கடவன்க தழகுக்கேதான் மயப்பட்டாற் போன்றடிமைப்பட்டேன் அரணானே. அடிமைப்பட்டேன் அரணானே. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய பகவான் ரமண மகர்ஷிகளுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு திருவாச்சகத்திற்கு இணையாக ஒரு சன்னதி முறையை மீண்டும் அந்த மணிவாசகரையே நமக்கு அருளி முருகனார் வடிவிலே மீண்டும் திருவாச்சகத்தை விரித்துரைத்தாரோ அந்த லோக மகாகுருவாம் பகவானுக்கு நமஸ்காரம். மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். எப்போதும் நமஸ்காரம். என்றைக்கும் என்றென்றைக்கும் அவருடைய திருப்பாதங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 14வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் பதிகம் பிரார்த்தனை 10. இந்த மணிவாசகர் அருடைய பிரார்த்தனை பத்திலும் முருகனார் சுவாமிகளுடைய பிரார்த்தனை பத்திலும் மீண்டும் மீண்டும் இந்த ஆன்மானுபூதியே எமக்கு அருள்வாளியுங்கள் என்ற அந்த பிரார்த்தனையே முதன்மையாக இருப்பதை பார்க்கிறோம். அதனால்தான் இது பிரார்த்தனை 10 என்ற பெயர் பெற்றது. இதிலே திருவாச்சகத்திலே பிரார்த்தனை 10 என்ற பதியத்தை அருளியதோடு நிறுத்திக் கொள்ளுகிறார்.
அவரையே மீண்டும் பாடுங்கள் என்று சொல்லும் பொழுது முருகனார் சுவாமிகள் உருவத்திலே பிரார்த்தனை திரு அகவல், பிரார்த்தனை 10, பிரார்த்தனை பதிகம் என்று இந்த பிரார்த்தனை 10 தாம் மணிவாசகராக அருளிய அந்த பிரார்த்தனை 10 மூன்றாக விரித்துரைக்கிறார், விதந்திருக்கிறார், பிரித்திருக்கிறார். முதலிலே மணிவாசகர் அருளிய அந்த பிரார்த்தனை 10 பார்ப்போம். கலந்து நின்னடியாரோடு அன்று வாழாங்கன்று கழித்திருந்தேன், உலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர்பின்னாள், உலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர்பின்னாள், உலர்ந்து போனேன் உடையானே உலவா இன்பச் சுடர் காண்பான், அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே. திருச்சிற்றம்பலம். முதல் பாடல். கலந்து நின் அடியாரோடு அன்று வாளா கழித்திருந்தேன். உங்களுடைய அடியார் திருக்கூட்டத்திலே என்னை நீங்கள் கூட்டி வைத்தீர்கள். திருப்புறந்துறையில முதலா அவர் தம்முடைய சத்குருவை தரிசனம் செய்த பொழுது அங்கே அவரை சுற்றிய ஒரு திருத்தொண்டர் குழாம் இருந்தது. அவர்களெல்லாம் சிவபஜனை செய்தார்கள். அதை செவியிற்று அதனால் ஈர்க்கப்பட்டு மணிவாசகர் குதிரை வாங்குவதற்கு அதே நோக்கமாக போனவர் இங்கே தம்முடைய சத்குருவை தரிசனம் செய்தார். எட்டி பார்க்கிறார், இந்த கூட்டத்தின் நடுவிலே யார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்போது அந்த சத்குருவை தரிசனம் செய்கிறார். அதனாலே அவரால் ஆட்கொள்ளப்படுகிறார் நிரந்தரமாக. அப்படி உங்களுடைய அடியாரோடு கூடி நான் மகிழ்ந்திருந்தேன். உலர்ந்து போன காலங்கள், நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்ல, அந்த ஏஜ் இருந்தது, அதெல்லாம் பொற்காலம், கோல்டன் ஏஜ், அதெல்லாம் மறுபடியும் கிடைக்காது. அப்படி எனக்கு நிறைய பொற்காலங்கள் பகவான் எனக்கு கொடுத்திருக்கார். இப்போ அதெல்லாம் திருப்பி கிடைக்கிறதுன்னு அது நினைக்கும் பொழுது மனம் வாடி போகின்றது. கனகம்மா அவர்களோடு அங்க அவருடைய திருவடிகளிலே அவ ஈசி சேர்ல உட்காந்துப்பா, பேச்சே இருக்காது. நான் வர்ச்சுவலி அவருடைய திருவடியில உட்காந்து கால் மாட்டில் நான் உட்காந்துப்பேன், அமைதியா உட்காந்துருப்பா. அந்த பொற்காலம் மறுபடியும் வராது. திடீர்னு ஏதாவது தோணிட்டுன்னா பேசுவா. அவஸ் டுகெதர் போகும். டைம் would have become still. காலம் என்ற ஒன்று முழுமையா நின்று போயிருக்கும். இப்படிலாம் ஒரு கோல்டன். அப்படித்தான் என்னுடைய HV சாரோட நான் பழகின காலங்கள் எல்லாம் ஒரு கிளாஸ் எனக்கு கோல்டன் பீரியட் தான். அதெல்லாம் திருப்பி கிடைக்காது. அதாவது ஒரு ஃபேஸ். இது ஒரு சமயத்தில் நான் பேசும்போது HV சார் சொன்னார், தற்கோலத்துல எங்க கிராமத்துல அந்த காலங்காத்தால எழுந்த உடனே போய் அந்த பசுமாட்டினுடைய அந்த கழுத்தை கட்டிண்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூக்க கலையிற வரைக்கும் 10-15 நிமிஷம் இருந்து, அந்த நந்தி மாதிரியே இருக்கும் ஒரு காளை. அதுக்கு பசவண்ணானே பேர் வச்சா எங்க அப்பா. காமாட்சி ஒண்ணு, லக்ஷ்மி ஒண்ணு, அது மாதிரி நிறைய 7-8 பசுக்கள், 4-5 எருதுகள். அந்த கழுத்து அந்த பசவண்ணா ஃபுல்லா அது அப்படியே மெடிடேஷன்லயே தான் இருக்கும் சாதாரணமாவே. அதை நந்திகேஸ்வர பெருமாறா வழிபட்ட எங்க அப்பா. அதை பார்க்கவும், இது நந்திடா, இது சாதாரண பசு இல்லை பார், எப்படி தியானம் பண்றது பார் அப்படின்னுவா. அதுவும் கண்ண முடியும் குவைட்டா இருக்கும். நாங்கள்லாம் சாப்பாடெல்லாம் மற்ற இதெல்லாம் பசுவெல்லாம் கத்தும், தாகம் எடுத்தா கத்தும். இது ஒண்ணுமே பண்ணாது இது. ஆனா வேலைக்கு அதை நம்ம எடுத்து வச்சிருவோம், அது வேற விஷயம். அது கழுத்தை கட்டிட்டு அது அஜானுபவம் இருக்கும். நான்லாம் குட்டி பையனா இருப்பேன். எங்க பெரியம்மா புதுசா சென்னையிலேயே நாங்க வரும்போது, ஐயோ இவ்வளவு பெரிய மாட்டுக்கிட்ட போய் இது கட்டின்னு படுத்துன்னு தூங்குறது, அதுதான் இடிச்சிட போறது, முட்டிட போறது. அதுக்கு கொம்பெல்லாம் நல்லா வாட்ட சாட்டமா ஜம்முன்னு இருக்கும். அப்படியே கண்ண மூடி அதெல்லாம் திருப்பி கிடைக்குமா? அப்போ HV சார் அதெல்லாம் சொல்லும்போது, கிருஷ்ணருக்கே அப்படிதான். அவர் மனித வாழ்க்கையை வாழ்ந்த பொழுது சிறைச்சாலையில பிறந்தார்.
ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து என்றாள் ஆண்டாள். இங்க வந்துட்டு அப்புறம் நந்தகோபன் குமரனா, யசோதை இளஞ்சிங்கமா, அ அங்க எப்படி சொல்றாரு பாருங்க ஆண்டாள். யசோதை இளஞ்சிங்கமா, அங்க அம்மா கிட்ட வந்தா எல்லா வீரமும் வந்துடுறது. நந்தகோபன் குமரன் அப்பா கிட்ட போனா கொயிட்டா இருக்காராம். அப்படிலாம் சொல்லுவா. அப்படி அந்த பிருந்தாவனம் மத் அந்த இளமை காலம் பிருந்தாவனத்தோட போச்சு. அதுக்கப்புறம் மதுராபுரிக்கு வராரு. இந்த மதுராபுரிக்கு வந்த உடனே பிருந்தாவன் ஃபேஸ் ஓவர். அப்புறம் மதுராபுரியிலிருந்து அவ ஆசிரியர்கிட்ட பாடம் படிக்கணும்னு இவ மல்ராமணி இவரையும் கொண்டு போய் விடுறா. அந்த ஃபேஸ் வரும்போது மதுராபுரி ஓவர். அங்க போய் பாடம் படிச்சு எவ்வளோ வருஷக்கணக்குல படிச்சிருக்காரு. அது முடிச்சுட்டு வந்தா ஒரே பிரச்சனை இந்த ஜராசந்தனால. அத விட்டுட்டு கடலுக்கு அடியில போய் அப்பலாம் கடலுக்கு அடியில போய் கட்டடம் கட்ட முடியுமா? அப்படின்னு கேலி பண்ண நாத்திகர்கள்லாம் உண்டு. இன்னைக்கு அதெல்லாம் பாசிபிள். அதெல்லாம் அன்னைக்கே நம்ம பெரியவன்லாம் அதெல்லாம் அந்த கலையெல்லாம் கத்து வச்சுட்டு இருந்தா. அந்த கடலே அவர்களுக்கு ஒரு அரணாக இருந்தது. ஜராசந்தனால அதுக்கப்புறம் போய் முற்றுகையிட முடியல. அது எல்லாரும் அங்க வாழ்ந்தார்கள். எல்லாம் அங்க இது பண்ணிட்டு அது இந்த ஃபேஸ் வந்தப்போ மதுராபுரி ஃபேஸ் ஓவர். அது அது அதுக்கப்புறம் மதுராபுரிக்கு வந்தப்புறம் பாண்டவர்களோடு பழகிய ஒரு ஃபேஸ் வந்தது. அது அவ குருட்சேத்திரத்துல ஜெயிச்சு, அவள ராஜாவாக்கி, அதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் இவர் திருப்பி வந்துட்டாரு இங்க. அதோட அந்த பாண்டவர்களோடு நெருக்கமா இருக்கிற அந்த ஃபேஸ் ஓவர். மகாபாரதம் அவருக்கு அவர பொறுத்தவரைக்கும் ஓவர். அப்புறம் பாகவதம் தான் அவருக்கு. கடைசியில தன்னுடைய யாதவ குலத்தையே ஒருத்தரோட ஒருத்தர் அழிக்கும்படியா பண்ணிட்டு, தனியா போய் காட்டுல படுத்துன்னுடுறாரு. அது ஒரு ஃபேஸ். அந்த மதுராபுரி ஃபேஸ் ஒரு முடிவு ராஜாவா இருக்கிற ஃபேஸ் ஒரு முடிவுக்கு வருது. இப்படி ஆனா மறுபடியும் அவருக்கு பிருந்தாவன் எப்பாவது போயிருக்கிறதா வியாசர் சொல்றாரா? மதுராபுரியில பிருந்தாவனுக்கு போய் நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம்னு நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவாளாச்சேன்னு. இல்ல இதுக்கு வந்த அப்புறம் மதுராபுரிக்கு வந்த அப்புறம் ஒரு வாட்டி போய் துவாரகாபுரிக்கு வந்த அப்புறம் சாரி மதுராபுரி சொல்றேன். துவாரகாபுரி தான் கடல்ல. அதுக்கு வந்துட்டு அப்புறம் மதுராபுரி அப்புறம் போய் பார்க்கலான்னு பார்த்தாரோ? ஸோ தட் ஃபேஸ் இஸ் ஓவர். இது ஒரு மனித வாழ்க்கை. ஒரு கிராமத்துல பொறக்குறோம். அப்புறம் எங்கேயோ படிக்கிறோம். எங்கேயோ வளர்றோம். சில பேர் மெட்ராஸ்க்கு போறாங்க. சில பேர் ஆஸ்திரேலியா போறாங்க. சில பேர் அமெரிக்கா போறாங்க. தட் ஃபேஸ் சீம்ஸ் டு பி ஓவர். மறுபடியும் யூ ஒன்ட் கெட் இட். இத ரொம்ப நொந்து போய் சொல்றார் மணிவாசகர். புலர்ந்து போன காலங்கள். உலர்தல் புலர்தல் உகுந்து நின்றது இடர் பின்னாள். ஸ்ரீகிருஷ்ணருடைய வாழ்க்கை திடீர்னு ஞாபகம் வருது. அவருடைய அந்த பெஸ்ட் பீரியட் இன் ஹிஸ் லைஃப்ன்னு பார்த்தா அந்த பிருந்தாவனம் தான். எனக்கெல்லாம் எங்க ஊர் கிராமம் தக்கோலம் தான். பெஸ்ட் பீரியட் இன் மை லைஃப். ஆனா எனக்கு பகவான் ஹெச்வி சார் ஒரு கான்ட்ராக்ட் குடுத்து மறுபடியும் ஒரு பெஸ்ட் பீரியட் குடுத்தாரு. அதனால தான் நெறைய பெஸ்ட் ஃபேஸஸ் நான் லைஃப்ல பார்த்தேன்னு சொல்றேன். ஐ கேனாட் கம்ப்ளைண்ட். பட் மறுபடியும் தக்கோலம் போறோமா? முடியல. வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்க அப்பாவுடைய அங்க 30, 40 வருஷம் 45 வருஷம் அங்க அவரு டாக்டரா இருந்தாரு. அதனால தொடர்ந்து ஒரு ஒரு 10 வருடங்கள் அவருக்கு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி மெமோரியல் டேன்னு அந்த கோயில்ல ஒரு அபிஷேகமும், அந்த ஊர்ல ஒரு 2000 பேர் சாப்பிடுவா. அன்னதானமும். வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படி பண்ணியிருந்தோம். டாக்டர் பையன் நான் ரொம்ப செல்ல பிள்ளையா எங்க ஊர்ல வாழ்ந்தேன். நாங்க 3 பேருமே. எங்க பிரதர்ஸ், நானு எல்லாம். நாங்க 3 பேரு. ரொம்ப எல்லாத்துலயும் ஒரு பிரிஃபரன்ஸ், எல்லாத்துலயும் ஒரு ஒரு மரியாதை. டாக்டர் பசங்க அப்படின்னு. அது மறுபடியும் போய் நின்னோமா, அப்ப அந்த 10 வருஷம் அப்பாக்கோசரம் பண்ணதெல்லாம் கூட ஸ்லோவா நின்னு போச்சு அப்புறமா. அப்புறம் போவே முடியல. தட் ஃபேஸ் இஸ் ஓவர். கிருஷ்ணருக்கு ஆற மாரி தான் எல்லாருக்கும் ஆயின்னு இருக்கு ஆக்சுவலா. ஆனால் அதற்கு அந்த பெஸ்ட் பீரியடுக்கு அப்புறம் அந்த கிராமத்துல இன்னசென்ட்டா உலகம் தெரியாத டோட்டலா
ஒரு இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் ஆர் இன்னசென்ஸ் இஸ் ஹெவன் அப்படிலாம் இருந்த காலம் மறுபடியும் வரவே வராது. ஏன்னா we become knowledgeable. 40 வருஷம் பிசினஸ் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிக்க முடியாது. யூ cannot go back to that innocence again. அந்த இன்னசென்ஸுக்கு இஃப் யூ cannot go back. ஒன்லி ஆத்ம வஸ்துவாக ஒருவன் தன்னை அறிந்து கொண்டால் அந்த இன்னசென்ஸ் தான் அவன் ஜீவிக்கிறான். அதனால்தான் இது அஜாதம்ன்றது. இட் இஸ் a state of totally being unborn. அந்த இழந்து போகாத வாழ்வை ஈமுத்தையனார் கைவேல் என்கிறார் பாம்பன் குமரதாசசாமிகள். நாம் இழக்கவே இழக்காத அந்த வாழ்வு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்பேரண்ட்லி இட் அப்பியர்ஸ் as if we have lost it. அந்த வாழ்க்கையை எனக்கு மீண்டும் மீட்டுக் கொடுத்த முத்தையனார் என்கிறார், முருகப்பெருமான் என்கிறார். ஸோ அந்த அந்த பால்ய பருவம், அது யவனம் இளைஞனாக மாறும் பொழுது டோட்டலா அந்த பால்ய பருவம் மறுபடியும் வரவே வராது. யாரோ ஒருத்தர் சிவாஜி கணேசனை கேட்டா, பராசக்தி எப்போ எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர், நீங்க பராசக்தி மறுபடியும் நடிச்சா அதே மாதிரி உங்களால் நடிக்க முடியுமான்னு சிவாஜி கணேசன் சொன்னார், ஐ கேன் டூ இட் 10 times பெட்டர் என்னுடைய அனுபவத்தினால. ஆனா அந்த சிவாஜி கணேசன் கண்ணில் இருந்த அந்த இன்னசென்ஸை நான் இப்ப கொண்டு வர முடியுமான்னு கேட்டார். ஸோ தட் ஃபேஸ் இஸ் ஓவர். எல்லாருக்குமே அந்த ஃபேஸ் ஓவர் ஆச்சோன்னு அந்த பிளிஸ் ஆக்சுவலா ஆன்மானுபூதியே ரொம்ப அதிகமாக அனுபவிக்கின்ற வயது அந்த பால்ய வயது. அந்த ஆன்மானுபூதி நிலையிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு அகந்தை நிலைக்கு வர்றதுக்கு நம்ம ஒரு யவ்வனம் வேண்டிருக்கு. அந்த யவன பருவத்துக்கு வந்த அப்புறம் புகுந்து நின்றது இடர் பின்னாளில் இடர்தான் வந்ததப்பா. எனக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் கிடைக்கல. அதனால உலர்ந்து போனேன் உடையானே, வாடி போனேன். இதெல்லாம் இவர் நினைச்சுக்கிறார். பொதுவா 99% சராசரி மனிதர்கள் இதெல்லாம் நினைச்சே பார்க்கறது இல்லை. they just live their life. அதனால்தான் பகவான் சொல்றார், man has never faced himself properly. He has not looked back. இந்த நான் யார் என்ற விஷயமே நம்மை நாம் திரும்பி பார்த்துக் கொள்வதுதான். உலர்ந்து போனேன் உடையானே, உளவாய் இன்பச் சுடர் காண்பான். உளவா உலர்ந்து போகாத என்றும் பசுமையாக இருக்கின்ற அந்த இன்பச் சுடர், ஆன்ம சுடரை, இங்க இன்பச் சுடர் என்றால் தமிழ் மட்டும் தெரிஞ்சா சிவானந்தம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா மணிவாசகர் மீன் பண்றது இன்பச் சுடர், சிவச்சுடர்னு சொல்லல. ஆன்ம இன்பச் சுடரைத்தான் அவர் சொல்றார். ஏன்னா அவர் ஆன்மானுபூதியிலே திளைத்திருப்பவர். சிவானுபூதி வேறு, ஆன்மானுபூதி வேறு அல்ல. இருந்தாலும் மணிவாசகர் நிறைய இடங்கள்ல ஆன்மானுபூதியை தான் ஸ்பெசிபிக்கா சொல்றார். அந்த மாதிரி இடத்துல இதுவும் ஒண்ணு. இன்பச் சுடர் அது. காண்பான், காண்பான்னா காண்பவன்ற அர்த்தம் இல்ல, காண்பதற்காக பூவான் வந்து நின்றோம் ஆண்டாள். பிள்ளைகள் கூவான் வந்து போகாமல் காத்து, இந்த பிள்ளைகள் எல்லாம் போகாமல் காத்து பெண்களை கூவான் வந்து நின்றோம். என்னுடைய தொழில்மார்களை எல்லாம் அங்கங்க போயிட போறாள்னு போக விடாம அவர்களை ஒன்னா கூப்பின்னு வந்து போகாமல் காத்து கூவான் கூவி நின்றோம். கூவான் உன்னை கூப்பிடுவதற்காக கூவி நின்றோம். இப்போ உங்களை உறக்க உங்க காது படக்க சொல்றோம், எழுந்து வீட்டை விட்டு வெளிலவா, கோயிலுக்கு போலாம். அப்படி இன்பச் சுடர் காண்பான், காண்பதற்காக அலந்து போனேன். ரொம்ப நொந்து போயிட்டேன்பா. அருள் செய்ய எனக்கு அருள்வாளியுங்கள். ஆர்வம் கூற அடியேற்கு. நான் உலர்ந்தும் அலர்ந்தும் அலந்தும் அலமலந்தும் இப்படியெல்லாம் நான் போற விதம் இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு உங்களிடத்துல வரணும், இந்த சிவானுபூதி அடையணும்,
இந்த ஆன்மானுபூதி அடையணுன்றதுலயே ஆர்வம் குறைஞ்சு போயிடும் போல் இருக்கு. அந்த ஆர்வம் கூர்னா அதிகரித்தல். மிகல், கூர், ஓர் இதெல்லாம் அதிகரித்தல். எனக்கு ஆர்வம் குறையாம இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குப்பா. நீ கொஞ்சம் என்னுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்து. அப்பதான் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் போயிடுதுன்னா, அப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகுறது? ஆர்வம் கூரன்றதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்கு. அப்படி பிரார்த்தனை அவருடைய மனப்பான்மை. இந்த பிரார்த்தனை அவருடைய மனப்பான்மையை வெளிப்படுத்துகின்றது. இங்கே அன்று வாளா கழித்திருந்தேன் அப்படின்னா, அடியாரோடு கூடின வாளானா வெறுமனு. என்னமோ ஒரு சந்தோஷமா இருந்தது இருந்துட்டேன். அது எப்படி அந்த சந்தோஷம் எனக்கு வந்தது? இந்த நான் யார்? இதெல்லாம் நான் பண்ணாமயே விட்டுட்டேன். வாளா கழித்திருந்து சும்மா வீணுக்கு அந்த சத்சங்கத்த அடியாரோடு கூடிய நீங்கள் கூட்டி வைத்தீர்கள். நான் அத பயன்படுத்திக்காம விட்டுட்டேன். அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. எவ்வளவு அந்த அவருடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னு நூத்து பார்த்தா ஒரு எழுத்துக்கும் அர்த்தம் சொல்லலாம். அப்படி இருக்கு திருவாசகம். இவை அத்தனையும் எளிமையான வார்த்தைகள்ல. இது தமிழ் அறிவு மட்டும் இருந்தா ஒரு அர்த்தம் புரியும். கொஞ்சம் வேதாந்த அறிவும் இருந்தா கொஞ்சம் முழுமையா புரியும். கொஞ்சம் முழுமை தான். ஃபுல்லா இல்ல. அது முழுமையின் சிகரத்த அடையாது. பகவான் மீது கொஞ்சம் பக்தி இருந்தா, இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரியும். பகவான் சொல்லிக் குடுக்கின்ற இந்த உள்ளத நாற்பத நம்ம கத்துன்னு இருந்தோம்னா, முழுமை அடையும். சமஸ்கிருதமும் கொஞ்சம் எழுத கூட்டி படிக்க தெரிஞ்சா கூட போரும். தெரிஞ்சா ஏன்னா தமிழ் சமஸ்கிருதம் இல்லாம தமிழ் இல்ல. அது ரொம்ப அவசியம். சமஸ்கிருதத்துல ஒரு பேசிக் நாலேட்ஜ் புரியல. இந்த தமிழ் வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து தான் வந்திருக்குன்றதாவது தெரியணும். அப்பதான் திருவாசகம் புரியும். திருவாசகம் மட்டும் இல்ல, தமிழே அப்பதான் புரியும். அடுத்த பாடலுக்கு போகலாம். அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யானவமே முடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவால் அடியேன் மூக்கின்றேன் அடியேனுடைய சுடுவினையை களைந்தும் களைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாதுருக அருள்வாயே. அடியார் சிலர் உன் அருள் பெற்றார். உங்களிடத்துல சில அடியவர்கள் என்ன போல இல்ல. அவ ரொம்ப புத்திசாலியா இருக்கா. உங்ககிட்ட வந்திருக்கா. பகவான கூட எவ்வளவோ பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனா, அப்படியே வியந்து போய் அவரு பயந்து போய் அவருக்கு நமஸ்காரத்த பண்ணி எல்லாம் தான் பண்ணிட்டு போறா. தொடர்ந்து யார் அவர கெட்டியா பிடிச்சிருந்தா? சில பேர தான் பிடிச்சிருந்தா. அவ பிடிச்சிருந்தாலும் அவ ஊருக்கு போயிட்டா. சில பேர் அங்கேயே தங்கிட்டா. இன்னும் கெட்டியா பிடிச்சிருந்தா. இதெல்லாம் இந்த கிரடேஷன்ஸ் அந்த பக்தியில, அந்த அடியவர்களுடைய நிலைப்பாட்டுல. இதெல்லாம் நம்ம செய்த பூர்வ ஜென்ம வினையினால அமைவது. அதத்தான் வேதாந்தத்திலயும் அப்படித்தான் சொல்லியிருக்கு. சாலோகம்னா ப அந்த லோகத்துல சிவலோகத்துல இருக்கிறது. உதாரணத்துக்கு சிவலோகம்னு வச்சுங்க. சாமீபியம்னா பகவான் கிட்டயே இருக்கிறது. சாரூபியம்னா அவரோட இது மாரி பகவான் கிட்ட இருக்கிறது தான் பகவான வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு வர்றது. சாரூபியம்னா பகவான் கூடயே இருந்து அவருடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் நம்மளுக்கும் வர்றது. சாயுஜ்யம்னா ஒன்று கலத்தல். அப்படி புத்திசாலியா சில பேர் இருக்கா. அவரெல்லாம் அடியார் சிலர். கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்கா. உன் அருள் பெற்றார். உங்களுடைய அருமையை முழுமையாக பெற்றார்கள். உங்களோட ஒன்று கலந்திருக்கிறார்கள். ஆர்வம் கூற அவருடைய ஆர்வம் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. எனக்கோ யான் அவமே அவம்னா பயனற்று யூஸ்லெஸ் பயனற்றது. அவமே முடை ஆர் பிணத்தின் முடை நாற்றம் பிண நாற்றத்தை நான் பயனற்று போனேன். எப்படின்னா இந்த பிணத்தின் நாற்றம் அதை சுவாசித்துக் கொண்டு முடிவு இன்றி
அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் முனிவால் ஒரு சலிப்பு, வெறுப்பு. முனி முனி முனிதல்னா வெறுத்தல். என்னையே நான் வெறுத்துக்கும்படியா இருந்தேன். அடியேன் மூக்கின்றேன். மூத்தல் வினைச்சொல்லா வரும்போது மூக்கின்றேன்னு வருது. மூக்குறுதல். இன்னும் கொஞ்சம் கரெக்ட்டா சொன்னா, முதிர்ச்சி அடைதல், முதிர்தல். அதிலேயே மேலும் மேலும் அது என்னத்துக்கு பிரயோஜனம்? அதனால தான் அவமே மூக்கின்றேன். பயனற்று போவதிலே முதிர்ச்சி அடைந்து கொண்டே போகின்றேன். இது தமிழ் அர்த்தம். உள்ளத நாற்பது நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த முடையார் பிணத்தின் முடிவின்றி, இந்த பிணத்தின் நாற்றம் தாங்க முடியாமல், எவ்வளவு பெரிய வேதாந்தத்த சொல்றார். பகவானே என்ன சொல்றார்? பிணமாக்கிய இந்த தேகத்தை பிணமாக கிடத்தி, நான் என்று வாயால் நவிலாது, கூர்ந்தமதியால் பேச்சு மூச்சு இன்றி, ஆழ்ந்து அறிய வேண்டும் அறி. எதுவுமே நான் பண்ணலையே. இந்த பிணத்தின் நாற்றம் என்றால் இந்த தேகாபிமான சின் அஷ்டவக்ரர் சொல்றார். சின்மாத்திர வசத்த வயத்தனாயிர். அதாவது சின்மாத்திரம்னா சின்மயானந்த பரமானந்த வஸ்துவினுடைய வாசனையில ஊறியவனாக நீ இரு. அதை முகர்பவனாக இரு. சின்மாத்திர வாசனா சம்ஸ்கிருதத்தில் ஏதோ ஒரு வார்த்தை வரும். நீ சின்மாத்திர வாசனை உடையவனாக இரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அவரே அஷ்டவக்ரரே சொல்றார். அதாவது நம்ம ஒரு நூல படிக்கிறோம். அந்த அஷ்டவக்ரருடைய மனசுல என்ன இருக்குன்னு நம்ம புரிஞ்சுடுத்தோம்னா, வார்த்தைகள் பயனற்று போகணும். அந்த வார்த்தைகள கத்துண்டு, அத மனப்பாடம் பண்ணி, இப்ப நான் ஏதோ சந்நிதி முறை சொல்றேன்னா, அது மனப்பாடம் பண்ணி கஷ்டப்பட்டா சொல்றேன். ஏதோ படிச்சா ஞாபகம் இருக்கு சொல்றோம். சமயத்துல நடுவுல விட்டு போறதும் உண்டு. இதெல்லாம் இட்ஸ் ஆல் இம்மெட்டீரியல். ஒருத்தர் நன்னா பகவத்கீதைய பரிபூர்ணமா ஒப்புவிச்சுட்டா, இட் டசன்ட் கேரண்டி யூ ஆத்ம ஞானம். உள்ளது நாற்பது தான் உங்களுக்கு ஆத்ம ஞானத்தை கேரண்டி பண்ணும். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது அத படிக்கணும். காத்தால ஒரு 10 பாட்டு, மத்தியானம் ஒரு 10 பாட்டு, சாயங்காலம் 10 பாட்டு, ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 பாட்டு. இல்ல ஒரே சமயத்துல 40 பாட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது. அன்லெஸ் யூ டூ தட் இட் வில் அத பண்ணா அது இட் ஹாஸ் எலக்ட்ரிஃபையிங் எஃபெக்ட். திருப்பி திருப்பி நான் அததான் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னா, உள்ளது 40 கிளாஸ் எடுத்தது தான். என்ன கிளாரிட்டி அதுல. இந்த தேக வாசனை வயத்தவனாக இருக்கிறதுல என்ன புரியும்? அதாவது உடற்பற்று நீங்க வேண்டும். இதெல்லாம் தான் அர்த்தம் இதுக்கு. இந்த முடையார் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனே வையா ஹரனேயோ ஹரனேயோ என்றென்று. இந்த வாசனையினால் தாங்க முடியல. இது முடை நாற்றம், பிணத்தின் நாற்றம். அதனால தானே ரொம்ப வேடிக்கையா பட்டினத்தை சிரிச்சுட்டே சொன்னார். செத்த உடலை சுற்றி உறவினர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். சாக போகிற பிணங்கள் செத்த பிணத்தை குறித்து அழுகின்றன. இதை விட வேடிக்கை என்ன இருக்க முடியும்? ஒத்தரும் அவ்வளவுதானே. அது படுத்துட்டு இருக்கு, நம்ம நடந்துட்டு இருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியா? அதனால தான் நான் என்று இத்தேகம் நவிலாது உள்ளது 40. சடவுடல் இந்த ஜடவுடல் நான் என்ன அது? ஓரளவு இந்த தாட்டு கொஞ்சம் நமக்கு உள்ள வரணும். அப்பதான் பேராசை, கர்வம், அகங்காரம், என்னுடையது என்கின்ற மமகாரம், இந்த தேவையில்லாத ஒரு ஆரகன்ஸ், தேவையில்லாத ஒரு கோபம், தேவையில்லாத ஒரு லோபம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கிடுறது. ஒதுங்கி இருக்கிறதுல தப்பே கிடையாது. யார் மேலேயும் கோவப்பட வேணாம். பட் ஒதுங்கி இருக்கலாமே. இன்ஃபேக்ட் ஒதுங்கி இருந்தா கோபம் வராது. சரி இட்ஸ் ஆல் ரைட். இவ இப்படிதான் பண்ணா, அது அவ அப்படி பண்ணும்படியா இருக்கு. அவளுக்கு தெரிஞ்சதை அவ பண்றா. பட் நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணலாமே.
நமக்கு உள்ளது 40 தான் தெரியுமே. ஒன் ஷுட் வித்ரா. இத நான் பண்ணலையேன்றார். இந்த பிணத்தின் மீது முடிவின்றி, இந்த பிணத்தின் முடிவின்றி ஒரு ஒரு முடிவு இல்லாமல், அந்தமின்றி, அந்தமில்லாமல் எப்போதும் நிரந்தரமா முனிவால் இது இந்த பிணத்தின் நாற்றம், இந்த உலக வாசனை, உடல் வாசனைனா உடற்பற்று, அதனால் ஏற்படுவது உலக வாசனை, உலகாதி விஷய சுகங்கள், இதனால ஏற்படுகின்ற முனிவால் எவ்வளவு வேதாந்தம் வருது பாரு. அடியேன் மூக்கின்றேன் நான், இதிலேயே முதிர்ச்சி அடைந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறேனே. நேர கிழக்க போறதுக்கு மேற்க போயிட்டு இருக்கு, அதுவும் தீவிரமா போயிட்டு இருக்கு. உருப்படுவோன்னா கடியேனுடைய கடு வினையை இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய பழைய வினைகள். என்னுடைய வினைகளை அழிப்ப இந்த நம்ம மதத்துல இந்த வினைகள் கர்மா அப்படின்றத கண்டுபிடிச்சா பாருங்க, எவ்வளவு பேர் லைஃப்ல நம்ம பாக்குறோம், நம்ம கண்ணெதிர பாக்குறோம். அவ அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், அவ எவ்வளவு இவாள்லாம் தப்பு பண்ணா கூட அனுபவிக்கிறத பாக்குறோம். கர்மா விடாது. அத கண்டுபிடிச்சா பாருங்க, பாவ புண்ணியங்களை கர்மாவை கண்டுபிடிச்சு, வினைகளை கண்டுபிடிச்சு, வினை பயன்களை கண்டுபிடிச்சு, அப்ப ஜாக்கிரதையாயிரு. பகவான் கிட்ட வந்து ஒருத்தர் ரொம்ப துடிச்சு போய் சொன்னார், வாசனாட்சயம் எனக்கு வரமாட்டேன்றது. அப்ப பகவான் ரொம்ப ஆதுரத்தோட, ரொம்ப வாத்சல்யத்தோட சொல்ற, நீ ஏன் வாசனை வாசனைன்னு இப்படி பயந்து போயிருக்க? நல்ல வாசனையா வச்சுக்கோ. இந்த முடையார் பிணத்தின் முடை நாற்றத்தை விடு, விடல் பற்றை விடு, ஆன்ம பற்றை டெவலப் பண்ணிக்கோ. அந்த மாதிரியான வாசனை உனக்கு நல்லது தானே பண்ணும். வாசனை க்ஷயம் க்ஷயம்னு ஏன் அப்படி பயப்படணும்? நம்ம கிட்ட தானே இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்ன்ற சுதந்திரம் இன்றைக்கும் நம்ம கிட்ட தெளிவா இருக்கு, கிளியரா இருக்கு, முழுசா இருக்கு. நம்ம தானே டிசைட் பண்ணோம். நம்ம டிசிஷனு அகந்தையை எடுக்க நம்ம விடக்கூடாது. அகந்தைன்னு ஒண்ணு நமக்குள்ள இருக்கு. மனசு சொல்றத கேட்கக்கூடாது. இத புரிஞ்சுக்கிறது தானே வேதாந்தம். அதுதான் இது சொல்றாரு இவர். முடையார் பிணத்தின் முனிவால், அங்க முடிவின்றி அப்படி மாத்தி போட்டுக்கணும். முடையார் பிணத்தின் முனிவால் அந்த உலகாதி விஷய சுகங்களாகிய அதிலே வருகின்ற வெறுப்பா எது முதலில் விஷம் போல கசக்குமோ அதுவே இறுதியில் அமிர்தம் என்று அறிவாய். எது முதலில் சுகமாக தோன்றுகின்றதோ அதுவே இறுதியில் விஷமாகும் என்பதை அறிவாய். பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லாதே இல்லை. பகவானுடைய தத்துவங்களோட பொருத்தி பொருத்தி பார்க்கும்போது பகவத்கீதை எக்ஸாக்டா கிருஷ்ணன் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் பகவானுடைய அந்த தத்துவங்களுக்கு அப்படியே பொருந்துருது. இன்னும் கேட்டா கிருஷ்ணருடைய மனப்பான்மை, அவர் என்ன நம்மளுக்கு சொல்ல விரும்புகிறாருன்றது ரொம்ப கிளியரா புரியுது. கடியேனுடைய கடு வினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் என்னை உடையவரே, என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, நான் உங்க சொத்து. உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளை நீங்க நல்லா தொடச்சி கிழிச்சு கிளீனா நல்லா வச்சுக்க வேண்டாமா? அழுக்காவா வச்சுப்பீங்க? உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாது. ஓவுதல்னா நீக்குதல், நீங்குதல். ஓவாதுன்னா நீக்காமல், விடாம, ஓவாத உருக, உள்ளத்தே ஓவாத உருக. உள்ளத்திலிருந்து ஒரு நினைப்பு என்னை விட்டு நீங்காமல் நான் உங்களை நினைத்து நினைத்து உருகி போகும்படியாக அருளாயே. அப்படி உருகியதினால தானே முருகனாருக்கு 30,000 பாட்டு வந்தது. அந்த உருகுதல் இல்லாமையா வந்தது? முடியுமா? அந்த மணிவாசகர் வந்து எனக்கு அப்படி நான் நிரந்தரமா உருகி உருகி உங்களையே நினைத்து இருக்கும்படியாக செய்யுங்கள் என்கின்ற அந்த வரத்தை அருள்பாலிப்பதற்காகத்தானே ஈஸ்வரன் அவரை மறுபடியும் முருகனாராக கொண்டு வந்து அந்த உருகுதலில் சரித்திரம் படைத்தார். ஒரு சாதாரண தமிழாசிரியர், தமிழ் மொழி உள்ள அளவில கல்லும் மண்ணும் இருக்கின்ற வழியில நிரந்தரமாக தமிழ்தான் அவர்தான் தமிழ் என்கின்ற அளவுக்கு பகவான் அவரை மாற்றிவிட்டார். அது அருள். அந்த அருளிலே பிறப்பது உருகுதல். ஒரு பக்கம் ஆனந்தம், ஒரு பக்கம் தலைவனை நினைத்த உருகி உருகி என்பு நைந்து போதல். எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மானுபவத்திலே ரெண்டு பக்கமும். ஒரு பொண்ணு
தாய் வீட்டிலேருந்து பிரிஞ்சு கல்யாணம் ஆனவொன்னு புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு பக்கம் சோகம், அழுக, தாங்க முடியாத துயரம். மறுபக்கம் புதுசா நமக்கு ஏதோ ஒரு இன்பம் நம்மை இன்னும் காத்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு சந்தோஷம். அதுதான் ஆன்மானுபூதியிலே விளைகிறது. ஆன்மானுபூதி அடைஞ்சா கூட ஒரு பக்கம் உருகுதல் இருக்கத்தான் இருக்கு. ஒரு பக்கம் அந்த சந்தோஷம் நீக்கவே ஓவுதல் என்பது இல்லாமல் நீங்காமல் நிலைத்து பேரின்பம் ஒரு பக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. 2த்தையும் ஒரு சேர அனுபவிப்பன் தான் ஞானி. இதெல்லாம் கண் முன்னாலே நாம் கொண்டு வந்து நிறுத்தினார் பகவான். இப்படியெல்லாம் பேசினா, சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். இனி 3வது பாடலுக்கு செல்லலாம். அருளார் அமுதப் பெருங்கடல்வாய் அடியார் எல்லாம் புக்கழுந்த இருளாராக்கை இது பொறுத்தே எய்த்தேன் கண்டாய் எம்மானே மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமால் என்று இங்கனைக் கண்டார் வெருளா வண்ணம் மெய் அன்பை உடையாய் பெற நான் வேண்டுமே. இங்க அருளாயே என்பதை அந்தாதியே அமைச்சிருக்கிறார். அடுத்த பாடல்ல அது அருள் என்பதை வைத்து அந்த அந்தமாக இருக்கின்ற சொல்லை ஆதியாக்குகிறார். முதல் சொல்லாக்குகிறார். அப்படித்தான் அந்தாதி பாடுறது. அருளார் அமுதம் ஆர்னா பொருந்தன்னு அர்த்தம். முடையார்னா முடைநாற்றம் பொருந்தன்னு அர்த்தம். இங்கே அருளார் அமுத பெருங்கடல்வாய் அருளே பெருத்த அளவிலே ஒரு கடலை போல பொருந்தி இருக்கின்ற அந்த ஆன்ம சுகத்திலே அடியாரெல்லாம் புக்கழுந்த உங்களுடைய அடியவர்கள் மெய் அடியவர்கள் எல்லாம் அதிலே மூழ்கி போய் பரவசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன பண்ணேன்? இருளாராக்கை இது பொறுத்தே. இங்கேயும் அந்த வேதாந்த கருத்தை சொல்றாரு பாருங்க. ஆக்கைன்னா உடல். இருளார் இந்த இருள் முழுவதுமாக பொறிந்திருக்கின்ற இங்கே இருள் என்பது அறியாமை, அவித்தை, அவிச்சை, மூலாவித்தை, காரணமாயை, காரண சரீரம். இது பெரும் இருள். இந்த அறியாமை, இந்த அறியாமை பொருந்தி இருக்கின்ற யாக்கை இந்த உடல் இது பொறுத்தே. இதை எவ்வளவுதான் நான் பொறுத்துப்பேன். என்னால இதுக்கு மேல பொறுத்துக்க முடியல. எய்த்தேன் கண்டாய் எம்மானே. எய்த்து போறதால சோர்ந்து போகுது. நான் ஒரு சோர்வின் எல்லைக்கே போயிட்டேன். என்னால முடியல. நீங்க தான் என்னை காப்பாத்தணும். மருளார் மனத்து ஓர் உன்மத்தன் வருமால். என்னை பாக்குறவெல்லாம் என்ன தெரியுமா சொல்றா? இங்கு என்னை கண்டார். இந்த பூமியில என்னை பாக்குறவெல்லாம் என்ன சொல்றா? இருளார் மருளார் மனத்து ஓர் உன்மத்தன். மருள் மயக்கம். இந்த அகந்தை மயக்கம் காரணமாயே என்கின்ற அந்த மாயா மயக்கம் முழுவதுமாக பொருந்தி இருக்கின்ற ஒரு பைத்தியக்காரன் இப்ப வந்துட்டு இருக்கான் பாரு என்று என்னை கண்டார் வெருளாவண்ணம் மெய்யன்பை உடையாய் பெற நான் வேண்டுமே. வெருளுதல்னா வெறுத்து ஒதுக்குதல், ஒரு ரிப்பல்சிவா ஃபீல் பண்றது. வெருள்னா அச்சம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது அச்சத்தை விட சில பணக்காரர்களுக்கெல்லாம் ஏழைகளை பார்த்தா படுவெறுப்பா இருக்கும். சகித்துக்கொள்ளும். சகிப்புத்தன்மை. சகித்தல் என்பது அவளுக்கு இருக்காது. அப்படி என்ன கொஞ்சம் கூட சகித்து கொள்ள முடியாத அளவு எல்லாரும் என்ன ஆயிடாத மாதிரி அப்படி நான் ஆகக்கூடாது. அப்படி உன் மெய் அன்பை உடையாய் மெய் அன்பை உடையாய் என் எஜமானனே உன்னுடைய மெய் அன்பை எனக்கு அந்த அன்பு இல்லாதனால தான் நான் கஷ்டப்படுறேன். எனக்கு மெய்யன்பர்கள் உங்களை சேர்ந்தார்கள் என்றால் அந்த மெய்யன்பதாக மாறுவதற்கு என்னால முடியலையே. நீங்க தானே என்னை காப்பாத்தணும். அதையும் நீங்க தானே பண்ணணும். எனக்கு பக்குவத்தையும் கொடுத்து பக்குவமுறை செய்து ஆன்மானுபூதியே அளித்து எல்லாமே நீங்க தானே பண்ண வேண்டியிருக்கு. என்னால பண்ணிக்க முடியலையே. நான் பெற வேண்டுமே. இது எனக்கு நான் இதுக்கு உண்மையா
என்னுடைய தகுதி என்ன? உண்மையா இதற்கு நான் ஆசைப்படுகிறேன். உங்களிடத்தில் அதனால தானே வந்திருக்கேன். என்னுடைய தகுதியின்மையை நினைத்து என்னை வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள். என்னை காப்பாத்துங்க. அடுத்த பாடலிலே வேண்டும் வேண்டும் மெய்யடியார் விரும்பி என் வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பியனை அருளால் ஆண்டாய் அடியே நிடர் களைந்த அமுதே அருமாமணி முத்தே தூண்டா விளக்கின் சுடரனையாய் தொண்ட நேர்க்கும் உண்டாங்கொல் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே. வேண்டும் வேண்டும் ஒரு வேண்டும்னு முற்பாட்டுல வேண்டுமே என்றால் அது வலியுறுத்தி சொல்றார். வேண்டும் வேண்டும் எனக்கு அது ஒண்ணுதான் வேண்டும். மெய் அடியார் உள்ளே விரும்பி என அருளால் மெய் அடியவர்களெல்லாம் அவர்கள் இதயத்து உள்ளே வேண்டும் வேண்டும் என்று உன்னை விரும்புகின்றார்கள். அப்படிப்பட்ட நீ என்னை ஆண்டாய், அருளால் ஆண்டாய். உங்க அருள் இல்லாமையா நான் இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன். பகவான் கிட்ட ஒருத்தர் வந்து கொறப்பட்டுட்ட போது I am not making any progress. I have just become hopeless. அப்படின்னப்போ இந்த எண்ணம் இறைவனுக்கு என் மீது அருணாச்சலேஸ்வரருக்கு உங்க பகவானே உங்களுக்கு என் மேல அருளே இல்ல. இல்லைன்னா நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்? பகவான் சொன்னாராம், இறைவனுடைய அருள் எப்பவும் இருக்கு. அது இருக்கிறதுனால தானே இந்த எண்ணம் உனக்கு வந்திருக்குன்னா. இந்த எண்ணம் உனக்கு எவ்வளவு பேருக்கு வந்திருக்கு? இந்த எண்ணம் வருவதே அருளின் அறிகுறி அப்படின்னு சொன்னாராம். அப்படி விரும்பி என்னை அருளால் ஆண்டாய். அது எனக்கு தெரியறது. உங்களுடைய அருள்னாலதான் உங்ககிட்ட வந்திருக்கேன்றது தெரியறது. அடியே நீ இடர்களைந்த அமுதே. அதுவும் எனக்கு தெரியறது. என்னுடைய துன்பங்களை எல்லாம் இந்த லோகாயத்தமான துன்பங்களை எல்லாம் நீ களைந்து விட்டாய். என்னுடைய இப்போது இருக்கின்ற ஒரே துன்பம் ஆன்ம அனுபூதி இல்லை என்றது தானே. என் இடர்களைந்த அமுதே அருமா மணி முத்தே அருன்னு அரிதிலும் அரிதான அருமையிலும் அருமையான அருமருந்து அன்ன கிடைத்தற்கரிய மாமணின ரத்தனம். அந்த ரத்தனம் எது? 9 ரத்தனத்துல முத்தே முத்து கண்ணே முத்தேன்னு அந்த மாதிரி முத்தே தூண்டா விளக்கின் சுடரணையாய். இங்கேயும் வேதாந்தத்தை கொண்டு வர தூண்டா விளக்கு தூண்டி திரி போட்டு தூண்டி நல்லா பத்த வைக்கிறது சுடர் இல்லை. அது அந்த சுடர் ஸ்வயம் பிரகாசமா இருப்பது. அணையாய் அப்படின்னா அதை போன்றவனேன்னு அர்த்தம் இல்லை. அந்த தூண்டா ஆன்ம ஸ்வயம் பிரகாச ஜோதியாக இருப்பவரே தொண்டனேற்கும் உண்டாம்கொள் வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே. இந்த அடியவனாகிய எனக்கும் உண்டாங்கொள் எனக்கு வேண்டாததுன்னு ஒண்ணு ஏதாவது இருக்கா? நான் ஒன்றும் வேண்டல, ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே. உங்களுடைய இடத்துல எனக்கு பக்தி வேண்டும், அன்பு வேண்டும் என்று அதை மேவி நிற்பது உன்னை தவிர வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். முருகனார் சொல்றார், ரமண சரண திருராகவல்ல, பகவானே நீங்க எங்கிட்டேந்து எத்த ஒண்ணா பறிச்சிருங்க, நான் கேட்கிற எல்லாவற்றையும் மறுத்து விடுங்கள். ஆனா உங்ககிட்ட வந்து கெஞ்சி எனக்கு எப்படியாவது என்னை காப்பாத்துங்கன்னு கேட்கிற அந்த ஒரு மனப்பான்மையை மட்டும் எனக்கு இல்லாம பண்ணிடாதீங்க. என்ன உயர்ந்த நிலை இதெல்லாம். அததான் அந்த உயர்ந்த நிலை உங்களுக்கு நான் இப்ப புரியறதான்னு தெரியல. தொண்டனேற்கும் உண்டாங்கோல் வேண்டாது ஒன்றும். எனக்கு எதுவும் இந்த தொண்டனுக்கு ஏதாவது வேண்டான்னு ஒண்ணு இருக்கா? வேண்டாது
மிக்க அன்பே மேவுதலே. உங்களுடைய அன்பு ஒன்றை மேவுதல் ஒன்றே எனக்கு வேண்டுமே தவிர மற்ற எதுவுமே எனக்கு வேண்டாது. ஒன்றும் வேண்டாது. வேண்டும் ஒன்றும் வேண்டாது. உங்களுக்கு புரிஞ்சிடுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த பாடலுக்கு போகலாம். மேவும் உந்தன் அடியாருள் விரும்பியானும் மெய்மையே காவி சோறும் கயல் கண்ணாள் பங்கா உந்தன் கருணையினால் பாவி ஏற்கும் உண்டாமோ பரம ஆ ஆனந்த பழம் கடல் சேர்ந்து ஆவியாக்கையான் எனது என்றும் யாதும் இன்றி அறுதலே ஆவியாக்கையான் எனது என்றும் யாதும் இன்றி அறுதலே மேவும் உந்தன் அடியாருள் விரும்பி யானும் மெய்மையே. உங்களுடைய அடியார்களுக்கு உள்ள நான் ரொம்ப பார்த்த ஒரு நல்ல தலை சிறந்த குணம் என்னன்னா அவர்கள் மெய்மையை விரும்புகின்றார்கள். மெய்மைனா சத்தியம், சத்திய வஸ்து. ஆன்மானுபூதியை, ஆன்ம அனுபவத்தை, ஆன்ம வஸ்துவை அவர்கள் விரும்புகின்றார்கள். மெய்மையை யானும் அப்படித்தான் விரும்புறேன். உங்க அடியார்களோடு சேர்ந்ததுனால எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை தான் வந்திருக்கு. இங்க இந்த வேற்றுமை உறவுகள்லாம் ஒண்ணும் இருக்காது. அது ஜாயின் பண்ணல. நம்ம தான் தருவிச்சுக்கணும். மேவும் உந்தன் அடியாருள் உங்களை மேவி இருக்கின்ற அடியவர்களுக்குள்ளே விரும்பி என்ன விரும்பி மெய்மையே நானும் அவர்கள் விரும்புவதைப் போல அவர்களும் நான் என்ன கத்துண்டேன் இந்த உலகாதி விஷய சுகங்களிலே சுகம் இல்லை, சத்து இல்லை, அவையெல்லாம் சாரமற்றவை. உங்களுடைய சத்திய வஸ்துதான் சாரம் மிகுந்தது. அதுதான் வேணும்னு தெரிஞ்சுட்டேன். காவி சேரும் கயல் கண்ணாள் பங்கா உமை பங்கான்ற மீனை போன்ற கண்களை உடைய மீனாட்சியினுடைய அவளை இடபாகத்திலே வைத்தவரே, காவி சேரும்னா காவின்றதுக்கு ஒரு சிகப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சிவந்த நிறத்தை உடைய அம்பாள்னு சொல்றது. உந்தன் கருணையினால் பாவியேற்கும் உண்டாமோ இவ்வளோ பாவம் பண்ணி உங்ககிட்ட நான் சேர்ந்திருக்கேன். அதாவது பாவத்தை பண்ணதுனால வரல, எவ்வளவோ பாவத்தை சேர்த்து வச்சுன்னு உங்ககிட்ட வந்திருக்கேன். பாவியேற்கும் உண்டாமோ பரம ஆனந்த பழங்கடல் சேர்ந்து பழமையான கடல் அது, ஆதி கடல் அதுதான். அது எப்படி இருக்கு? பழங்கடல் எதுன்னா ஆனந்த பழங்கடல். அது சுக வாரிதியாக ஆனந்த சாகரமாக இருக்கப்பட்ட ஆன்ம ஆனந்த சாகரமா இருக்கு. பரம நிரந்தரமா அப்படி இருக்கின்ற அந்த கடல் சேர்ந்து ஆவி என்னுடைய உடல், ஆவி யாக்கை உடல், நான் எனது உடல் பொருள் ஆவி, என்னுடைய அகங்காரம், என்னுடைய மமகாரம் என்று யாதும் இன்றி இது ஒண்ணு என்கிட்ட இருக்கக்கூடாது. பரிபூர்ணமாக என்னை விட்டு இவை அருந்தால்தான் அந்த ஆனந்த கடலிலே நான் போய் சேர முடியும். அதனால என்னை காப்பாற்றுங்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஆவி, உயிர், உடல் அப்படிதான் சொல்லுவோம். உயிர், உடல், பொருள். இந்த பொருள் என்பதை யான் எனது என்கிறார். உடல் பொருள் ஆவின்னுவா. அந்த பொருள் என்பது மமகாரம், ஆவி என்பது அகங்காரம், யாக்கை உடல். இதெல்லாம் இல்லாட்டாதான் இதுல, அதாவது இதெல்லாம் இல்லாத நிலைன்னு இதுல பற்று வைக்காத நிலை, அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காத நிலை. பற்று வைக்காதான உடலையே விட்டுடுன்னு அர்த்தம் இல்லை, உடலை கவனிக்காதான்னு அர்த்தம் இல்லை. பகவான் சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவார். ஆனா இப்போது உட்காண்டே இருக்காரு இல்லையா, அதனால குஞ்சுசாமி சொல்ல யாருக்குமே தெரியாது அப்படின்னு. அவர் ஏதோ ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்ப கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா வச்சுக்கிறது.
என்னென்னவோ பண்ணாரு. ஆனா அது அவ்வளோ எஃபெக்டிவா இல்ல அவருக்குன்னு சொன்னாரு. ஏன்னா அவருக்கு அந்த ருமாட்டிசம் வந்தது கடைசியில. கை, கால்கள் அந்த முடக்குவாதம் அப்படிலாம் சீரியஸா இல்ல. நான் கடைசி வரைக்கும் நடந்துன்னு தான் இருந்தேன். இந்த எக்சர்சைஸ்லாம் பண்ணதுனால அது பாதிப்பு ரொம்ப குறைஞ்சு போய். பட் யூ ஹேவ் டு டூ இட். பண்ணணுமா வேணாமா? பண்ணி தானே ஆகணும். ஸோ உடம்பு நல்லா வச்சுக்கணும்னா கொஞ்சம் யோகாசனாஸ்லாம் பண்ணிக்கின்னு கொஞ்சம் நல்லா ஃபிட்டா வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கோசரம் உடல்ல பற்று இருக்குன்னு அர்த்தமா? இதுதான் ரேசர் எட்ஜ் வாக்கிங். எந்த இடத்துல இந்த உடல் பற்று அதிகமாகுதுன்றத கண்டுபிடிச்சு அதோட நிறுத்திக்க. இது போதும் இந்த உடம்பு இவ்வளோ கவனிச்சு போ நம்ம ஆத்மாவ கவனிக்கலாம். இப்படி இந்த யான் எனது அறிதலே என்பதை மணிவாசகர் வேண்டுகிறார். அடுத்த பாடலிலே அறவே பெற்றார் நின் நண்பர் அந்தம் இன்றி அகம் நெகவும் புறமே கிடந்து புலைநாயேன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒழியா பிரிவில்லா மறவா நினையா அளவில்லா மாளா இன்பமா கடலே. தமிழை இந்த மாதிரி எழுதுறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ அர்த்தத்தோட எழுதுறது இன்னும் கஷ்டம். அறவே பெற்றார் முழுமையாக பெற்றார் நின் நண்பர் அந்தமின்றி இதற்கு முடிவற்ற எல்லையற்ற அளவற்ற ஒரு மாபெரும் பேர் இன்பத்தை உங்களுடைய அடியோர்கள் எல்லாம் பெற்றார். இங்கே அறவே பெற்றார் என்ன அகந்தை அறிவு இந்த யான் எனது இது அகங்காரமும் இந்த எல்லாம் அறவே அவர்களை விட்டு நீங்கவே பெற்றார். அப்படி ஒரு அர்த்தம். நின் நண்பர் அந்தமின்றி அதுக்கு ஒரு முடிவற்று அப்பா அது மாதிரி நீங்குவதற்கு ஒரு முடிவு இருக்கு. அதெல்லாம் மறுபடியும் வந்து நம்மளை பிடிச்சிக்கும். அது இல்லாமல் அகம் நெகவும் அவர்கள் தமக்கு உள்ளே ஆழ்ந்து போய் நெகிழ்தல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து நினைந்து நினைந்து அந்த ஆன்ம இன்பத்திலே மூழ்கி போயிருக்கிறார்கள். அகம் நெகவும் அவர்கள் அக வாழ்க்கையை என்ற இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கவும் நான் புறமே கிடந்து நான் இந்த உலகாதி விஷய சுக வாசனைகள் என்கின்ற பாஹ்ய விஷயங்களில் மனதை பறிகொடுத்து நான் புறத்தே கிடக்கின்றேன். புலைநாயேன் புலம்புகின்றேன். இந்த துன்பத்தை தாங்க முடியாமல் புலம்புகின்றேன். உடையானே என்னை உடையவரே பெறவே வேண்டும் மெய்யன்பு. உங்களிடத்திலே உண்மையான அன்பை நான் பெற வேண்டும். பேரா பெயர்தல் என்பது இல்லாத பேரா ஒழியா என்னை விட்டு முழுவதுமாக நீங்குதல் என்பதே இல்லாத பிரிவு இல்லா எப்படியெல்லாம் சொல்ற பிரிவற்ற அடியோமொடும் நின்னடும் வல்ல பிரிவி பிரிவின்றி 1000 நூற்றாண்டு உங்களோட பிரிதல் என்பதே இல்லாமல் நின்னொடும் அடியோமொடும் நின்னடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு அன்பர்கள்லாம் ஆழ்வார் இதுதான் வேண்டிக்கிறார். பிரிவில்லா மறவா நினையா மறத்தல் என்பது இல்லாத அதை நான் மறக்கிறதுன்றது இருக்கவே கூடாது. நினையா மறந்தாதானே நினைக்கிறதுக்கு. எப்போ நினைப்பு வரும்? மறப்பு வந்தால். மறப்பே இல்லைன்னா நினைப்பு எங்க இருக்கும்? நம்ம முன்ன பார்த்தோமே டோட்டல் அவேர்னஸ் த ட்ரூ அவேர்னஸ் அந்த மாதிரி பார்த்தோமே அந்த இறுதி நிலை விதேக முக்தி நிலை அங்கே தூக்கம் என்பதே இல்லை. அது எப்பொழுதும் விழிப்பு நிலை. டோட்டல் அவேக் அவேக்கனிங். அந்த டோட்டல் அவேக்கனிங்னா முழுமையாக விழிப்பு நிலை. அப்போ எப்பவுமே நாம விழித்துக் கொண்டிருக்கிறோம்னா அப்ப தூக்கம் வராது. இல்ல இதையே அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனா முழுமையான தூக்க நிலை. இதுதான் யோக நித்ரான்றது. அப்படி முழுமையா தூக்கத்துல விழிப்பு வராது.
விழிப்புன்னு ஒண்ணு வந்தாதானே தூக்கம் வரும். தூக்கம்னு ஒண்ணு வந்தாதானே விழிப்பு வரும். விழிப்பும் இல்லை, தூக்கமும் இல்லை. இந்த நிலைய டோட்டல் விழிப்பு நிலைன்னு சொன்னா என்ன? இல்ல டோட்டல் உறக்க நிலைன்னு சொன்னா என்ன? அதனால்தான் ஜாக்ரத் சுஷுப்தின்னுவாத. நனவு துயில் தமிழ்ல. உறக்க கனா, நனவு துயில். நிறைய வார்த்தைகள் உண்டு. சகஜான்ம நிலை, சகஜ நிஷ்டை. இதுதான் சகஜமான நிலை. அங்கே தூக்கமும் இல்லை, விழிப்பும் இல்லை. அப்போ முழுசா விழிச்சுன்னு தான் இருக்கிற நிலையை சொல்றதுக்காக சிவபெருமான் அவர் பத்மாசனத்தில் உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு இமையா முக்கண்ணனாக எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்க. அதே விழிப்பு நிலையில் இருக்கின்ற மகாவிஷ்ணுவை யோக நித்ரான் அவர் முழுமையா தூக்கத்துல இருந்தா அதுவும் ரெண்டும் ஒண்ணுதானே. அப்படி மறவா நினையா, அங்கே மறப்பும் இல்லை, நினைப்பும் இல்லை, விழிப்பும் இல்லை, தூக்கமும் இல்லை. வேதாந்தத்தை கொண்டு வர அளவு இல்ல, அங்கே ஒரு எல்லை என்பதே இல்லை. மாலா, அங்கே மாளுதெல்லாம் முடிது, ஒரு முடிவுக்கு வருது, அதுவும் இல்லை. அந்த டோட்டல் அவேக்கனிங், ஸ்டேட் ஆஃப் டோட்டல் அவேக்கனிங்ல யூ டோன்ட் ஹவ் எனிதிங், எனி அதுக்கு எண்டிங்கே இல்லை. மாலா, இன்பம் மா கடலே, ஆத்ம பேரின்ப மகாசாகரமே. இப்படிதான் நீங்க இருக்கீங்களே, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்றீங்களே, அப்படி ஒரு அர்த்தம் அதுக்கு. நான் மட்டும் பரிதவிக்கணும், நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களே, எனக்கும் அந்த மாதிரி பண்ணுங்க. கடலே அணைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்துண்ண இடரே பெருக்கியே சற்று இங்கிருத்தல் அழகோ அடினாயேன் உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாதொழிந்தே கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளார் இருள் நீங்க ஜோதி நீதான் துணியாயே. கடலே அலைய ஆனந்தம், மறுபடியும் அதான் சொல்றார். ஆனந்த சாகரமாக இருப்பவரே, ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்துண்ண. இந்த ஆனந்தத்தின் ருச்சி தட்டினவர்கள் எல்லாம், ஆன்மானுபூதி பெற்றவர்கள் எல்லாம் அதை கவர்ந்து சோம்பியாய் சும்மா சுகமுண்டுறங்கிடில் சொல் வேறென்கதி அருணாச்சலா. சோம்பியாய் சும்மா சுகம் உண்டு, இங்கே யோக நித்திரை சொல்ற சுகம் உண்டு உறங்கிடில். இந்த யோக நித்திரையில இந்த இன்ப உறக்க நிலையில முழுவதுமாக அழிந்து விட்டால் சொல் வேறு என் கதி இங்கே இருக்கின்றது. அக்ஷரமணமாலையில இல்லாத ஆன்மா அனுபவமே இல்லை. பகவான் அப்படி தன்னுடைய ஆன்மானுபூதியை அக்ஷரமாலையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இதையும் நம்மளாம் செய்து ரொம்ப புண்ணியம். இந்த அக்ஷரமாலையே ரொம்ப விரிவா நம்ம பார்த்தோம். அப்படி கடலே அலைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் அதை கவர்ந்து உண்ண அதை மீண்டும் தகட்டவே தகட்டாத அமுது. தேவாமிர்தமாவது தகட்டும், இங்க ஆன்மானுவாமிர்தம், ஆன்மா தேவாமுது தகட்டும், ஆன்மாமுது தகட்டாது. That is something you can get never cloyed with. அவர்கள் கவர்ந்து உண்ண ஆசைப்பட்டு மேலும் மேலும் வேணும்னு கவர்ந்து, எப்படி ஸ்ரீகிருஷ்ணர் வெண்ணையை போய் கவர்ந்து கவர்ந்து உண்டாரோ அப்படி இந்த ஆன்ம நவநீத கைவல்யம்னு சொல்லப்படுவது. நவநீதம்னாலே என்னதான் வெண்ணெய். அதை கவர்ந்து உண்ண நான் என்ன பண்ணீங்க, இடரே பெருக்கி என் துன்பத்தையே நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன், அது எனக்கு தெரிய மாட்டேன்றது. அதாவது சுகம்னு நினைச்சுக்கிறேன். ஆனா இப்ப தெரியறது துன்பமா ஆகுது, அது தாங்க முடியல. சற்று இங்கு இருத்தல் அழகோ, வேறு வழிவகை தெரியாமல், செய்வது அறியாமல் நான் இப்படி இருக்கிறது அழகோ. இது நியாயமா இருக்கா உங்களுக்கு? அடி நாயே, நான் என்னுடைய கீழ்மைத்தனம், நாயினும் கடைப்பட்டவன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்காக என்னை வெறுத்து விடாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் என்னை உடையவர், உடையாய் நீயே அருளுதி என்று நீங்களே எனக்கு என்னுடைய அறியாமையை ஆனால் அறிந்து அருள் செய்து ஓ நாள் என்று கூறுவதே. என்னுடைய ஆனாலும் என்னுடைய அறியாமையா இருந்து எனக்கு அருள் செய்யும் நாள் என்று என்று நான் உங்களை கேட்கின்றேனே என்றார் குழைத்த பத்துல. இங்க அதை தான் சொல்ற, உடையாய் நீயே அருளுதி, நீங்களே என்னை காப்பாற்றுங்கள், என்னால முடியல காப்பாத்திக்க. அதனால
உணர்த்தாது ஒழிந்தே கழிந்தொழிந்தேன். உணர்த்தாதுன்னா, நான் எந்த அளவு துன்பப்படுகிறேன் என்பதை உங்களுக்கு உள்ளபடிக்கு என்னால உணர வைக்க முடியல. எனக்கு வார்த்தைகள் கிடைக்கல. உணர்த்தாது ஒழிந்தே. அதனால ஒருவேளை நான் நல்லபடியா ஒரு ப்ராப்பரா என்னுடைய கஷ்டத்த கரெக்ட்டா ரெப்ரசன்ட் பண்ணேன்னா, ஒருவேளை நீங்க உங்க அருள் எனக்கு கிடைக்குமோ? எப்படிலாம் அவருக்கு தோன்றது பாருங்க. உணர்த்தாத ஒழிந்தே. உங்களுக்கு நான் சரியா உணர்த்தல. உங்க மேல எப்படி தப்பு இருக்க முடியும்? என்னோட குறைய நான் தானே கரெக்ட்டா சொல்லணும். கழிந்தொழிந்தே இப்படியே என் காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. ஒழிந்தே இப்படியே நான் நாசமாகிக் கொண்டிருக்கிறேன். சுடரார் அருளால் இருள் நீங்க சுடர் பொருந்திய ஸ்வயம் பிரகாசமாக இருக்கின்ற உங்களுடைய அருள் என்பதுதான் ஸ்வயம் பிரகாசம். அந்த என்னுடைய அறியாமை இருள் நீங்க ஜோதி என்கிற ஸ்வயம் பிரகாசமே ஜோதி ஸ்வரூபராக இருப்பவரே இறைவன் தன்னை ஜோதியாக வெளிப்படுத்திக் கொண்ட நிகழ்ச்சி நிகழ்வுகள் நிறைய இருக்கு. அருணாச்சல ஜோதி. அது என்னைக்கோ நடந்தது. அது பழங்கதை அப்படின்னு அப்படிலாம் இல்ல. திருஞான சம்பந்தருக்கு ஒரு ஜோதி எழுந்தது. உள்ள போற. இங்க பட்டினத்தார் வாழ்க்கையிலயும் அவருடைய சீடர் பத்திரகிரியார். அவருக்கும் அவர்களுடைய சீடர் காசிராஜன் பொண்ணு. இவ 2 பேருக்கும் ஒரு ஜோதியில போய் கலந்துடுறாவா. அப்படிலாம் ஜோதி இனித்தான் துணியாயை. இப்பவாவது ஒரு துணியாயன்னா ஒரு ரெசல்யூஷன். ஒரு சங்கல்பம் பண்ணுங்களேன். இவ்வளவு நாள் டிலே பண்ணிட்டீங்க. போனது போச்சு. ஆனது ஆச்சு. இப்பவாவது என்ன காப்பாத்துங்க. துணி துணியா உருக அருள் பெருக தோன்றும் இடை புகுந்து தோன்றும் இடை புகுந்து திணியா மூங்கில் சிந்தையேன் சிவனே நின்று தேய்கின்றேன். சிவனே நின்று தேய்கின்றேன். அடியார் அடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் அருள் அடிய தனியாதொல்லை வந்தருளி தளிர்பொன் பாதம் தாராயே. முன்பாட்டுல எங்க ஒரு இடத்துல சொல்லணும்னு நினைச்சது விட்டுட்டனான்னு பாக்குறேன். உடல ஓகே. துணியா அப்படின்னா துணிந்துன்னு அர்த்தம். செய்யும் என்னும் செய்யா வாய்ப்பாட்டு வினைன்னுவா. உருகா உருகி அருள் பெருகத் தோன்றும் தொண்டர் இடை புகுந்து ஒரு ரெசல்யூஷன் துணிந்து இதுவே நான் திருப்பி மறுபடியும் இந்த உடற்பற்று உலகப்பற்று இதுக்கெல்லாம் போகமாட்டேன். உங்ககிட்ட தான் இருப்பேன். உங்ககிட்ட தான் நான் உருகுவேன். இதைதான் உருகுவேன். உலகாதி சுகங்களை நினைத்து உருக மாட்டேன். அருள் பெருகத் தோன்றும் தொண்டர் இடை புகுந்து இப்படியெல்லாம் இருக்கப்பட்ட தொண்டர்களுக்கு நடுவிலே சேர்ந்து நானும் அவ்வாறு திணியார் மூங்கில் சிந்தையேன் இப்படிப்பட்ட துணிந்து உருகி அருள் பெருக அதை அனுபவிக்கும் தொண்டர் இடை புகுந்து இப்படியெல்லாம் நீங்கள் எனக்கு ஒரு பெரும் பாக்கியத்தை சத்சங்கத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. அப்படி இருந்தாலும் திணிக்கிறதுன்னு அப்படியே அடர்ந்து மூங்கில் காடு அப்படிதான் அடர்ந்து வளரும். ஒன்னோட ஒண்ணு மூங்கில் பின்னி பின்னி வளரும். அப்படியே சேர்த்து ஒண்ணு சேர்த்துக்கும். அப்படியே அடர்த்தியா இருக்கும். அப்படிப்பட்ட சிந்தையே மூங்கில் காட்டுல மூங்கில் எப்படி அடர்ந்து இருக்குமோ அப்படி என் உள்ளத்திலே என்னுடைய இதுல எண்ணங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்ற ஒன்றே ஒன்று தழுவி தழுவி அதை பெருகி மூங்கில் பின்னி பின்னி வளர்வதைப் போல இந்த எண்ணங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பின்னி மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. மூங்கில் சிந்தையே சிவனே நின்று தேய்கின்றேன். இதனால் நான் உருப்படவா பண்றேன். நான் பலகீனப்பட்டு போகிறேன். எண்ணங்கள் அதிகமாக அதிகமாக நான் இழைத்து களைத்து சோர்ந்து அயர்ந்து தளர்ந்து இதுக்கு மேல என்ன செய்வது என்று செய்வதறியாமல் தேய்ந்து போகிறேன்.
அணியார் அடியார் உனக்கு உள்ள அன்பும் தாராய். அணின்னா ஆபரணம். அடியார் உனக்குள்ள அன்பும். அணியார் அடியார் ஆபரணம் பொருந்திய அடியவர்கள். இதுல இந்த அர்த்தத்தை பாருங்க. ஆபரணத்தை அணிந்த அடியார்கள் சொல்லி உனக்கு உள்ள அன்பும் தாராய். அப்போ அடியவர்களுடைய அந்த ஆபரணம் அழகு அணிகலன் என்ன? அவர்கள் உன் மீது வைத்த அன்புதான். அப்படி உங்க மேல வைத்த அன்பு அளவு கடந்து போனா இது எல்லாத்தையும் அதை அடிச்சு தள்ளின்னு போயிடும். நான் இது பண்ண முடியலையா, அதை பண்ண முடியலையான்றதெல்லாம் எனக்கு தோணாது. அப்படிப்பட்ட பேர் அன்பை எங்களுக்கு, பெரும் அன்பை எங்களுக்கு கொடுங்க. அருள் அழிய தனியாது. அப்படி அந்த அருள் அழிய தனியாதுன்னு சொல்லலாம். அழிதல்னா அழிந்து போதல், விழிதல், அழிதல். ஆனா அருள் அழிய அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பெரும் அருளை எனக்கு அவ்வாறு என் மீது பாய்ச்ச கொடுக்க தனியாது. அந்த அருள் தணிந்து போகாமல் பெருகிக்கொண்டே இருக்கும்படியாக செய்து. இன்னொன்னு தனியாதுன்னா கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாம, தாமதிக்காம, அதுதான் ஒல்லை வந்தருளி. உடனே எனக்கு நீங்கள் அருள்பாலித்தல் உடனே பண்ணணும், பெருசா பண்ணணும், அதையும் உடனே பண்ணணும். நன்றே செய்க அதையும் என்றே செய்க. அப்படி பண்ணுங்க. நீங்க அருளி தளிர்போர் பாதம் தாராயே. உங்களுடைய அந்த மென்மையான திருவடிகளை எனக்கு தாருங்கள். உங்களுடைய திருவடிகளிலே நான் தோய்ந்து மகிழ்ந்து இருக்க வேண்டும். தாரா அருள் ஒன்றின்றியே தந்தாய் என்றும் தமரெல்லாம் ஆரா நின்றார் அடியேனும் அயலார் போல அயர்வேனோ. சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே. தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தாய். தாரா அருள்னா எனக்கு தர வேண்டிய, எனக்கு உரிமையாகிய, எனக்கு அதுக்கு நான் பாத்திரமானவனாக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் இல்ல. தாரா அருள். நீங்க எனக்கு அவ்வளவு பெரிய அருளை தருவதற்கு எனக்கு எந்த பக்குவம் இல்லை, தகுதியும் இல்லை. அப்படி இருந்தாலும் ஒன்று இன்றியே அதெல்லாம் இல்லவே இல்லை. எனக்கு இருந்தாலும் தந்தாய் என்று உன் தவறெல்லாம் ஆறா நின்றார். அப்படி மற்ற அடியவர்கள் எல்லாம் உங்களுடைய தமர்னு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள்னு அர்த்தம். உங்களுடைய அடியவர்கள் நீங்க எல்லாம் ஆறா நின்றார், ஆர்ந்து நின்றார். அந்த உங்களுடைய பெரும் அருளை தாங்கி நிற்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றார். ஆனா அடியேனும் நான் எப்படி இருக்கேன், அயலார் போல அயர்வேனும். நானும் உங்களுக்குன்னு ஒருத்தம் புதுசா வேண்டாதவன் மாதிரி, உங்களுக்கு எனக்கு சம்மதம் இல்லாதவன் மாதிரி என்னை ஒதுக்கிடுறீங்களே, அது நியாயமே இல்லையே. சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி உங்களுடைய சீர்த்தி பொருந்திய சீரான அருளால் என்னுடைய சிந்தனையை திருத்தி, உங்களை அருள் என் மீது பாய்ச்சினா போறோம், என் சிந்தனை மாறும், சிந்தனை திருந்தும். அப்படி திருத்தி ஆண்ட சிவலோகா. அப்படி என்னை இப்போது என்னுடைய சிந்தனையை இங்க திருத்தி என்னை ஆண்டு கொண்டு விட்டீர்கள்னு சொல்றார். அப்படி என்னை நீங்கள் அருள் பாலித்தீர்கள் சிவலோகான்னு அந்த இடத்துல கைலாசபதியேன்னு ரொம்ப நெகிழ்ந்து போய் சொல்ற. பேரா சொல்லி சொல்லும் பொழுது இதை நீங்க எனக்கு பண்ணிட்டீங்க, திருத்தி ஆண்டாய். உங்களுடைய சீரார் அருளால் என்னை திருத்தி ஆண்ட சிவலோகா. இந்த பேரானந்தம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. இது பேராமை வைக்க வேண்டும். இது பெயர்தல் என்பது கூடாது. இது என்னை விட்டு பெயர்ந்து விலகி போய்விடக் கூடாது. அதுதான் பேராமை. அதான் அப்படியே பேத்துருவானாக்கும் அப்படின்னு. அது மாதிரி அது பேராமை. அது என்னை விட்டு நீங்காமை அதை நிலைக்க வைக்க வேண்டும் பெருமானே. மானோர் பங்கா வந்திப்பார் மதுரக்கனியே மனம் நேகா நானார்
நான் ஓர் தோளா சுரை ஒத்தால் நம்பி இத்தால் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலம்தான் கொடியேற்கென்றோ கூடுவதே. மானே மானோர் பங்கா உமை பங்கனே அம்மையப்பனே மாதொரு கூடனே மாதோர் பங்கனே வந்திப்பார் மதுரக்கனியே, உங்களை வணங்கி போற்றுவருடைய மதுரம்னா இனிமை, இனிமையான இன்சுவை படைத்த கனியே, மனம் நெகா நான் இப்படியெல்லாம் இருந்தாலும் என் மனம் நெகிழவில்லை உங்களை நினைச்சு. அப்படின்னா ஓர் தோளா சுரை ஒத்தால், சொரக்காய தோளானா துளைக்கப்படாத, அந்த துளைக்கப்படாமல் இருந்தால் சுரக்காய் வீணா போகும். ஆனா அந்த சுரக்காயை உள்ள இருக்கிற இதெல்லாம் தொலைச்சி எடுத்துட்டா, அந்த கூடு மட்டும் இருந்தா அது நாள்பட கொஞ்சம் இதுல அப்படியே கெட்டிப்பட்டு உறுதியாயிடும். அதை ஒரு தண்ணி ஜலத்தை எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்துல சுரை குடுக்காயின்னுவா, அதுக்கு யூஸ் ஆகும். ஆனா அந்த ஒரு சுரக்காய பயனற்று போறதுக்கு ஒரே வழி அது தொலைக்காம இருக்கிறது, துளைத்து அது உள்ளே இருக்கிறது எடுக்காம இருக்கிறது. அப்படி ஒத்தால், அப்படி நான் நீ என்ன பயனற்றவனாக ஆக்கிவிட்டால் ஒரு சுரக்காயை போல நான் ஆயிட்டா, நம்பி என் தலைவனே இத்தால் வாழ்ந்தாயே, இப்படி நீ இருக்கலாமா? ஊனே புகுந்த உனை உணர்ந்தே, என் உள்ளத்தின் உள்ளே உடம்பிலே புகுந்த உன்னை, எங்க அந்த உள்ளத 40 சொல்றாரு பாருங்க. உள்ளத்தின் உள்ளே இருக்கிறது அந்த உள்ளது. அந்த உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை, அதனால அதை உணர்ந்து பெருகுகின்ற அந்த உள்ளத்தை, ஆத்மவஸ்துவை, பெருகிக் கொண்டே போகின்ற ஆத்மவஸ்துவை, கோனே என் தலைவனே அருளும் தான் அருளும் காலம்தான் கொடியேற்க என்றோ கூடுவது. இந்த கொடியவனுக்கு என்னைக்குத்தான் அந்த ஆன்மானுபூதியை கொடுக்க போகிறீர்கள், அருளப் போகிறீர்கள். கடைசியா சொல்றார், கூடி கூடி உன்னடியார் குனிப்பா சிரிப்பா களிப்பாராய் வாடி வாடி வழியற்றே வற்றல் மரம் போல் நிற்பேனா ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உள் உருகி பெருகினுக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே. கூடி கூடி உன்னடியா, உங்களுடைய அடியவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி குனிப்பார். குனிப்பார்னா உன்னை சிந்தை செய்வார். குனிதல்னு ஒரு அர்த்தம். குனிப்பார்னா உள்ளத்தின் உள்ளே நினைத்து நினைத்து சிரிப்பார். குனிப்பார்னா வளைதல்னு ஒரு அர்த்தம். குனினாலே வளை. அப்படி அவ அப்படியே வளைஞ்சு அப்படியே நிகழ்ந்து வளைஞ்சி போவா, திடீர்னு சிரிப்பா கழிப்பார், வேற ஆனந்தத்திலே மூழ்கி இருப்பார். ஆனா நான் எப்படி இருக்கேன், வாடி வாடி வழியற்றே இனிமே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வற்றல் மரம் போல் நிற்பேனா. என்ன கோச்சிக்கிறார் பாருங்க. அவர்கள் உன்னுடைய அடியவர்களுக்கு இவ்வளோ ஒரு பேதமாகுமோ? உங்களுடைய அடியவர்கள் ஒருத்தருக்கு நீ ஆன்மானுபூதியை கொடுப்பீங்க, சில பேருக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வற்றல் மரம் போல நான் காய்ந்து அழிய வேண்டியதுதான். இப்படி நிற்பேன், நான் மட்டும் அப்படி இருக்கணுமா? ஊடி ஊடி உடையாயோடு, ஊடி ஊடினா சண்டை போட்டு, அந்த அடியவர்கள்லாம் உங்களோட சண்டை போட்டு உரிமையோட எனக்கு கொடுன்னு கேட்டு வாங்கிக்கிறார். உடையாயோட உன்னோடு கலந்து, உங்ககிட்ட வந்து கலந்து பேசி உள் உருகி பெருகி நெக்கு உருகி சண்டை போட்டு எனக்கு வேணும், அது இது எனக்கு கொடுக்காட்டா விடமாட்டேன்னு வாங்கிட்டு போறா. ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்து, அதனால நீங்க குடுக்குறீங்க. அவ சிரிச்சுட்டே நீங்க குடுக்குறீங்க, அவ சண்டை போட்டா கூட. அப்போ நீங்க குடுத்தா அவ ஆடி ஆடி ஆனந்தம் பெருக அதுவேயாக அந்த அருள் கலந்து அந்த ஆன்ம வஸ்துவிலே ஒன்று கலந்து அவர்கள் பேரின்ப பெருவாழ்வு வாழ்கின்றார்கள். நான் மட்டும் வற்றல் மரம் போல் நிற்பேனா? இது மட்டும் நியாயமா உங்களுக்கு? கோச்சிக்கிறார். அப்படி இறைவனிடத்திலே ஒரு உரிமை எடுத்துக்கணும். அந்த அளவு இறைவனோடு ஒன்று கலக்கணும். ஒன்றோட உரிமை எடுத்துக்கிற அளவு அவருக்கு நம்ம பக்தி பண்ணணும்.
இப்படியெல்லாம் சொல்கின்றார். இதுதான் உண்மையான பிரார்த்தனை. அதனால்தான் இதை பிரார்த்தனை பத்து என்றார் மணிவாசக பெருந்தகை. முருகனாருடைய பிரார்த்தனை பத்தும் அப்படித்தான் இருக்கு, வேண்டிக்கிறதா தான் இருக்கு. இது நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கின்றது. This gives us extraordinary guidance. It has so much of guidance value. இந்த முருகனாருடைய இந்த பிரார்த்தனை பத்து அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வ சன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத்.